நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டிலலாம் வந்து கல்யாணம் வீடு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கலாக்கட்டம் வீடு தெருவே நல்லாயிருக்கும். எனி டைம் பாட்டு 11 மணி வரை பாட்டு போடுவாங்க. எப்படி சொல்கிறது, கல்யாண வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், லைனில் நிற்பாங்க, எப்படா சாப்பிட்டு முடிப்பாங்க, நம்ம சாப்பிட்றது அப்படின்னு பின்னால் நிற்கிறது. உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒரு இலைக்கு சாம்பார் ஊற்றுனா கடைசி இலைக்கு சாம்பார் ஓடிடும். அந்தளவுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெத்தலை பாக்கெலாம் வாங்கிட்டு வந்து வெத்தலையை போட்டோன்னா வீட்டில் பெருசுங்க யாராச்சும் சொல்லும், வெத்தலை போடாதப்பில் சேவக்கோழி முட்டும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வெத்தலை போட்டு ஒரு சேவக்கோழியும் முட்டின மாதிரி தெரில, ஆனால் சொல்லுவாங்க அப்போல்லாம். அப்புறமா வீட்டுக்கு வந்தோம்னா அம்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அம்மா தூக்குவாளி பெரிய பெரிய சர்வ ஜட்டியில் தூக்கிட்டு போவோம். சோறு குழம்புலாம் வாங்கிட்டு வரும். அந்த குழம்ப சூடு பண்ணி எல்லா குழம்புல வந்து எல்லா கூட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சூடு பண்ணி வத்த விட்டு, அதுதான் 4 நாளைக்கு எங்கள் வீட்டுக்கான குழம்பு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பார்த்தா கல்யாண வீடு என்னடா கல்யாண வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாம்.